இந்த தலை வேற அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்கு. தலை வலிக்குனா நீங்கள் கடைக்கு போண்டாத்த, நான் போகிறேன். லேசாக தான் தலை வலிக்குது, நானே போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வேற வீட்டில் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதை நீ பாரு. ஆ சரித்த. வெயில் வேற சுள்ளுன்னு அடிக்குது, கையில் ஒரு கொடையை கொண்டுட்டு போங்க. பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போகிறதுக்கு கொடை வேணுமாங்க. ஏமா கடைக்கே கிளம்பிட்டியே? ஆமாம், கடைக்கு தான் கிளம்புகேன். அது இருக்கட்டும் கலா, நீ என்ன வீட்டில் போட்டிருந்த துணியோடையே வந்திருக்க? இந்த துணியை மாற்ற ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? மாற்றிட்டு வர வேண்டியதானே? நான் உடனே இங்கே இருக்கன்னு வரல, உங்களை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன். கூட்டிகிட்டு போக வந்தியா? எதுக்கு? அங்கே என் மாமியார் ஒரே பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்குமா, நீங்கள் வந்தால் தான் அதை சரி கட்ட முடியும். பிரச்சனை பண்ணுங்களா? உன் மாமியாருக்கு மறுபடியும் கிறுக்கு பிடிச்சி வச்சா? ஏத்தே, அங்கே என்ன நடந்துன்னு தெரியாமல் கோபப்படாதுங்க. இன்னொரு செல்வி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. எனக்கு அறிவுரை சொல்லாமல் நீ அமைதியாரு, அதுதான் உனக்கு நல்லது. ம் சரித்த. இப்போ சொல்லுக்கல, அவ்வளோ எங்கே? ஏம்மா 2 பேரும் அங்கே தான் இருக்காளுவ. வா போவோம். ஏம்மா கோமா, நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டியா? அதோ இது இங்கே தான் இருக்கானா? கலாவோட மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே நீங்கள் எதுக்குமா இப்போ போறியா? அதுவும் கோவமா? அங்கே இவ மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துக்காலாம். நான் போய் அதட்டி வைக்கலன்னு வச்சுக்க, அவளுக்கு குளிர் விட்டு போயிடும். நான் என்ன எதுன்னு பார்த்து சத்தம் போட்டு வச்சுட்டு வரேன். நீ ஒரு 8 அண்ணாச்சி கடை வரைக்கும் போய் ஜாமான் வாங்கி செல்விக்கிட்ட கொண்டு கொடுத்துரு. சரிம்மா, ஜாமான் வாங்குற வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். கலா ஒரு நிமிஷம் நில்லு. என்னண்ணே, என்ன விஷயம்? செல்வி, நீ சாப்பாடை போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருக்கா, போய் சாப்பிடு. என்ன செல்வி, நீ சாப்பிடாம தான் வந்தியாங்க, உள்ளே போய் சாப்பிட்ற வேலையை பாரு. சரி போய் சாப்பிட்றேன். இப்போ சொல்லுக்கலா, உங்கள் மாமியார் வீட்டில் என்ன பிரச்சனை? அது வந்துண்ணே, எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் என்னை இதை செய்ய அதை செய்யணும் ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லிக்கிட்டே இருக்காவ. அது உன் வீடு தானே கலா, அங்கே அவைய சொல்லாமலே நீ எல்லா வேலையும் செய்யணும், அது உன் கடமை. நான் சொன்னது சரிதானுமா? சரிதாம்ல, இருந்தாலும் எல்லா வேலையும் செய்ய சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அப்படியே எல்லா வேலையும் செய்ய சொல்லி கஷ்டப்படுத்தினதை நீங்கள் என்ன பக்கத்தில் இருந்து பார்க்கவே செஞ்சிய? நான் பக்கத்தில் வச்சு பார்க்கல தான், ஆனால் கலா அப்படி தானே சொல்லுதா? இன்னைக்கு வரைக்கும் கலா நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட செஞ்சதில்லை. அதனால தான் அவளுக்கு அங்கே ஒரு சின்ன வேலை செய்யதும் கஷ்டமாக இருக்குது. அவள் வீட்டில் கிடந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கா நான் இவளை இங்கேருந்து அனுப்பி வச்சுருக்கேன். ஏம்மா இப்படி தேவையில்லாமல் கோவப்படாதுங்க, அது கலாவோட வாழ்க்கையே பாதிக்கும். அப்படின்னு நினச்சிதாம்ல நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். போனது போட்டுமா, இனிமையாவது கலாவுக்கு நம்ம வீட்டில் வச்சு 1-2 வேலை செய்ய சொல்லி கொடுங்க. அதுதாம்மா அவளோட குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோமா, அது நம்பே தான் இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டுக்கா. என்ன வரனே, நீ சொல்லுறது மாதிரி ஒன்றும் இல்லை, நான் அங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ அப்படி அங்கே என்ன வேலையெல்லாம் செய்யக்கா? என்ன வரனே, சாப்பிட்ட தட்டெல்லாம் நான் தான் கழுவுவேன். யார் சாப்பிட்ட தட்டுங்கிறத தெரிஞ்சிடலாமா? நான் சாப்பிட்ட தட்டு தான். உன் தட்டு தானே கழுவிருக்கா, இது பெரிய வேலையாங்கோ. நான் கூட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் தட்டை நான் தான் கழுவுவேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம என் தட்டை எடுத்து செல்வி கழுவிட்டு இருக்கா. செல்வி உன் தட்டை எடுத்து கழுவுகிறது அவள் கடமை தானே, அதான் செய்க்கா. ஓ அது கடமையா? கலா நீ சொல்லு, உன் மாமியார் வீட்டில் நீ யார் தட்டெல்லாம் கழுவிட்டு இருக்கா? நான் எதுக்கு அடுத்தவிய தட்டெல்லாம் கழுவணும்? நான் ஒன்றும் யார் தட்டையும் கழுவ மாட்டேன். என் தட்டையே நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் கழுவேன், அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் தான் தட்டை கழுவேன்னு சொல்லுங்க, மற்ற நாள்லாம் தட்டை கழுவாமே சாப்பிடுவேன். தட்டை கழுவாம யாராவது சாப்பிடுவாங்களா? எங்கள் அத்தை யாராவது கழுவி தருவாங்க. பாத்தியலம்மா, இவ தட்டையே கழுவ மாட்டுக்கா. இவளை நம்பி நீங்கள் அங்கே போய் சண்டை போட போறிய. நீங்கள் ஏற்கனவே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்திய, கொஞ்சம் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. இப்போ கலா பிரச்சனைன்னு வந்திருக்கால, என்ன செய்ய? மதியம் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு போக சொல்லுங்க, எல்லாம் தெரிய போயிடும். செல்வி கையில் சூடாக ஒரு காப்பி வாங்கி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா, தலைவலி தன் ஆட்டில் பறந்துடும். நீ சொல்லுக்கதான் சரிதான், காப்பி குடித்தாதான் தலைவலி கேட்கும். சரி, நான் செல்விகிட்ட போய் காப்பி போட்டு கேட்கேன். நவர்கலா, அண்ணன் சொல்லதை கேளு. நீ மிந்தி இருந்த மாதிரியே இப்பவும் இருக்கணும்னு நினைக்காத, அது உன் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அண்ணே உன் நன்மைக்குன்னு மட்டும்தான் சொல்வேன் கலா, நீ கெட்டு போகணுன்னு ஒரு காலம் நினைக்க மாட்டேன். உனக்கு உங்கள் மாமியார் வீட்டில் வேலை செய்து கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல நம்ம வீட்டிலே அந்த வேலையை செஞ்சு பழகிக்க, அப்புறமா அங்கே போய் செய்யி, உனக்கு அது ஈஸியாக இருக்கும். இங்கே செல்வி செய்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து உன் தலையில் போட்டுட்டு செய்ய சொல்லி நான் உன்னையே சொல்லலை. உங்கள் அத்தை ஒரு வேலை செய்யும்போது நீனும் கொஞ்சம் அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணு. சொல்லது புரியுதா? புரியுது புரியாமல் இருக்க. நீ என்ன வேறு மொழியிலே பேச? நீ இப்போ என்னக்கெல்லாம் பேசுன? நீ பேசுனது தான் எனக்கு புரியலை. நீ சொன்னது எனக்கு புரியுதுன்னு தான் சொன்னேன். இன்னையிலேருந்தே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சு பழகு. என்னக்கலா? சரி, செஞ்சு பழகேன். எப்படியோ நம்ம வீட்டில் நீ வேலை செய்வேன்னு சொன்னால் கூட செல்வி வேலை செய்ய விட மாட்டா. அதனால் நீ என்ன பண்ணுற, செல்வி இப்போ கிச்சனில் வேலை செஞ்சுட்டு தானே இருப்பா, அவள் என்ன பண்ணுறான்னு போய் காமனமாக பாரு. நான் இன்றைக்கி பார்க்க மட்டும் தான் செய்வேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். சரி இன்றைக்கி இருக்கட்டும், நாளையிலேருந்து கண்டிப்பாக நீ ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். சரி செய்யேன். அண்ணாச்சி கடையில் ஜாமான் வாங்கணுன்னு அம்மா சொன்னவளா, நான் போய் ஜாமான் வாங்க போயிட்டு வரேன். நீ உள்ளே போய் வேலை செய்யறத பாரு.
மாமியார் வீட்டில் இதை செய் அதை செய்யின்னு சொல்லுக்கவனு அம்மா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு இவன் வேற இதை செய் அதை செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமே இங்கே வரணுன்னா கூட இவன் இல்லாத நேரமாக பார்த்து தான் வரணும். சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு வேலை கூட என்னையும் செய்ய சொல்லி சொல்ல மாட்டான். ஆனால் இப்போ ஒவ்வொரு வேலையாக செஞ்சு பழகுன்னு சொல்லுக்கான்.